நம்ம மல்லி இருந்துட்டு அவ்ளோ சொல்றாங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா கேட்கிற மாரியே இல்ல. அது மட்டும் இல்லாம பயங்கர கோவத்தோட, "நீங்க என்னதான் பேசிட்டு இருக்கீங்க விஜய் சார்? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கே கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில இப்போ மல்லி இருந்துட்டு ஒரு சில வீடியோ எவிடன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அத பார்த்து விஜய் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அண்ணன பார்க்கறதுக்காக தான் போய் வந்திருக்காங்க. அதாவது போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வேற. ஆனா இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வந்துட்டு இப்போ அவங்க அண்ணன பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பா பேச ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கர கோவப்பட்டு இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு அடிபணிஞ்சு போறதுனால தான் இவ்வளோ நாளும் வந்து போயினா நம்ம மல்லிக்கு இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியல. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லியை வந்து போயினா சுத்தமா புரிஞ்சுக்காம பேசுறது மல்லிக்கு மேலும் மேலும் வந்து போயினா மன வருத்தத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து அதாவது நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி தப்பா சொல்றத, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு இவ்ளோ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தவறான விஷயம் தான். அதே மாதிரி மல்லி பக்கம் என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் பயங்கர கோவம் வந்துருது. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, நம்ம அரவிந்த பத்தி தப்பா பேசுறது, நம்ம மல்லிய பத்தி தப்பா பேசுறது இதெல்லாமே ஓகே காமனான விஷயம். ஆனா உன் அண்ணனுக்கும் இதுல சம்மந்தம் இருக்கா? உன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு அண்ணனா? இல்ல மாமாவா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு நம்ம மல்லிய பயங்கர கோவப்படுத்துறாங்க. அந்த ஒரு நேரத்துல தான் இப்போ வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ராஜேஸ்வரிய அடிக்கிறதுக்காக போம்போது, நம்ம விஜய் மாஸ் என்ட்ரி குடுத்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சீன கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில விஜய் கிட்டயும் இந்த வீடியோ எவிடன்ஸ காட்டுறாங்க. என் அண்ணனுக்கே நான் வீடியோ கால் பண்ணி தரேன். நான் எங்க போயிருந்தேன்னு அவர்கிட்டயே கேளுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா, இங்க தான் வந்திருந்தாங்க மாப்ள அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து அங்க போயிருந்தாங்க அப்படின்ற விஷயத்த பத்தி சொல்றாங்க. இத கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பயங்கர ஷாக்ல என்னடா இது இப்படி நம்ம மல்லிய தப்பா பேசிட்டோமே அப்படின்ற மாரி நெனைக்கிறாரு. பட் இப்படிலாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.